இது ரொம்ப ஈஸியாக பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, கூட மேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் அப்படின்ட்டு 1 hour நம்ம டைம் ஒதுக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம அழகாக வந்து கவர் பண்ண முடியும். ஏன்னா போர் அடிக்கும், ஒரே சப்ஜெக்டை படித்தாலும் போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் சப்ஜெக்டை மாற்றி 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 படிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எவ்வளோ படிப்பு முக்கியமோ அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா சாப்பிடுங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிட்டு அம்மா செஞ்சு கொடுத்ததை நல்லா சாப்பிடுங்க. காய்கறி பழங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மனசு சுத்தமாக வைங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் வைங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு டைரி இன்னிலேருந்தே போட ஆரம்பிச்சிருங்க. நைட்லேருந்து போட ஆரம்பிச்சிருங்க. இது வந்து அப்படியே வருஷம் ஃபுல்லாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நைட் தூங்க போகும்போது இன்னைக்கு நடந்த என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ப்ளஸ் கூடிக்கிட்டே வரணும், மைனஸ் குறைஞ்சிட்டே வரணும். மாபெரும் தவைதனில் நீ நடந்தால் உனக்கு